ஹாய் ஹலோ எவ்ரிவான். இன்றைக்கி நம்ம லதாஸ் கைமானம்ல பார்க்க போகிறது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு குழம்பு வெரைட்டின்னு சொல்லலாம். யூஸ்வலாக நம்ம வைக்கிற சாம்பார், ரசம், புளிக்குழம்பு மாதிரி இல்லாமல் ஒரு டேஸ்டியான ராஜ்மா ப்ளஸ் ஃப்ரெஷ் சோயா வச்சு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு குழம்பு வெரைட்டி. ரொம்ப ப்ரோட்டீன் ரிச் ரெசிபி இது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே நான் ஃபஸ்ட்டு ராஜ்மா ஒரு 8 ஹவர்ஸ் நான் ஊற போட்டு வச்சுருக்கேன். இல்லைனா ஓவர் நைட் கூட நீங்கள் ஊற போட்டு வச்சுக்கலாம். தேங்காய், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட், வெங்காயம் இது மட்டும் நான் இங்கே கட் பண்ணி வச்சுருக்கேன். இது ஃப்ரெஷ் சோயா இதை நான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த தேங்காவோட ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம், தேங்காய் கூட சின்ன வெங்காயம், 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, அது கூட கொஞ்சம் கருவேப்பிலை, இதை மட்டும் ஆட் பண்ணி நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதை நம்ம டைரெக்டாக குக்கர்லேயே தாளிச்சிக்க போகிறோம். ஸோ குக்கரில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு நான் வெங்காயம் வதக்கிக்கிறேன். உங்களுக்கு பட்டை, கிராம்பு அந்த ஃப்ளேவர் பிடிக்கும்னா நம்ம அதை கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வெங்காயம் வதக்கிட்டு அது வதங்குற டைமில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி அதையும் வதக்கிக்கலாம். இது கீழே பிடிக்காத அளவுக்கு நம்ம வதக்கிட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் அதை ஆட் பண்ணிவிட்டு டக்குன்னு நம்ம தக்காளி ஆட் பண்ணிடணும். இல்லைனா அது கருகுன மாதிரி ஒரு ஃப்ளேவர் வந்துடும். ஸோ அதை கருக விடாமல் நம்ம தக்காளி ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். இந்த குழம்பு மிளகாத்தூள் நீங்கள் இதை எண்ணெயில் போட்டு வதக்குறப்போ டக்குன்னு அந்த பச்சை ஸ்மெல்லாம் போயிடும். அது கூட நம்ம தக்காளி போட்டு நல்லா குழஞ்சி வர்ற அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம். இப்போது நான் சோக் பண்ணி வச்சுருக்க ராஜ்மா நான் ஆட் பண்ணிக்கிறேன். அந்த சோக் பண்ண தண்ணியை நம்ம வேஸ்ட் பண்ணாமல் இந்த குழம்புலேயே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த ராஜ்மா மட்டும் ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா வதக்கிக்கலாம். ராஜ்மா எல்லாருக்குமே தெரியும் எவ்வளோ ப்ரோட்டீன் ரிச் அப்படிங்கிறது. கண்டிப்பாக நம்ம அன்றாட நம்ம சமையலில் சேர்த்துக்க நம்ம கற்றுக்கணும். இது கூட ஃப்ரெஷ் சோயா பீன்ஸ் இதையும் ஆட் பண்ணி நல்லா நம்ம வதக்கிக்கலாம். இந்த காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது கூட உங்களுக்கு விருப்பமாக இருந்ததுன்னா ஒரு பொட்டேட்டோ கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இல்லை உங்களுக்கு தேவையில்லைன்னா அது வெறுமனே ராஜ்மா அண்ட் சோயா மட்டும் வச்சு கூட நம்ம பண்ணலாம். இதில் நான் பொட்டேட்டோ ஆட் பண்ணுறதுனால நல்ல ஒரு குருமா ஸ்டைல் மாதிரி நமக்கு நல்லாயிருக்கும். ஸோ இந்த பொட்டேட்டோ கொஞ்சம் பெரிய பீஸை தான் நான் கட் பண்ணியிருக்கேன். அதையும் வதக்கிட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த தேங்காய் பேஸ்ட் அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி தேவையான அளவு தண்ணி, நம்ம மிக்ஸி வாஷ் பண்ண தண்ணியே லைட்டாக தேவையான அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த வாஷ் பண்ணுறதுக்கு நான் அந்த ராஜ்மா சோக் பண்ணியிருக்கேன் இல்லையா அந்த தண்ணி தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதை நம்ம வேஸ்ட் பண்ணாமல் நம்ம குழம்புல நம்ம மற்ற வேறு திங்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணிடணும். அதை கீழே கொட்டிட்டோன்னா அதோட நியூட்ரிட்டிவ் வேல்யூ போயிடும். ஸோ இப்போ இது நல்லா கொதிக்கிற ஸ்டேஜ் ஆகும்போது குக்கரை மூடி நம்ம 3 to 4 விசில்ஸ் இல்லைன்னா ஒரு 10 to 12 மினிட்ஸ் இதை நம்ம வேக வச்சிடலாம். இப்போது ஒரு 10 to 12 மினிட்ஸ் ஆகி நம்ம இப்போ ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணி ஓப்பன் பண்ணலாம். குக்கர் நல்லா வெந்திருக்கு. நான் இன்றைக்கி உப்பு போடலை. ஸோ அதனால் திறந்த பிறகு உப்பு போட்டுட்டு நம்ம ஒரு 10 மினிட்ஸ் கொதிக்க விடணும். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிடலாம். உப்பு ஆட் பண்ணிவிட்டு இதையே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை ஒரு 10 to 12 மினிட்ஸ் கண்டிப்பாக இதை நல்லா கொதிக்க விட்டால் நல்லா மேலே எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு வந்துடும். இப்போ நான் ஃப்ரெஷ் கருவேப்பிலையும் மேலே சேர்த்துட்டு நம்ம இதை சர்வ் பண்ண வேண்டியது தான். நம்மளோட ராஜ்மா அண்ட் சோயாபீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த குழம்பு சாதத்துக்கு மட்டும் இல்லாமல் பூரி, சப்பாத்தி ப்ளஸ் இட்லி, தோசைக்கு கூட ஒரு சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். இந்த டிஃப்ரெண்ட்டான குழம்பு உங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிற ஃபீட்பேக்ஸ் எனக்கு சொல்லுங்கள். ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை வீடியோ. தேங்க்யூ.